வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மொரட்டுவ காட்டுப் பகுதியில் கஞ்சா பயிற்சியை சுற்றி வளைத்த STF. முன்னாள் கடற்படை தளபதி தொடர்ந்தும் விளக்கம் அறியலில். ஏற்றுமதி இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வடக்கின் வளங்களுக்கு பெறுமதி சேர்க்கும் திட்டம் தேவை, வடமாகாண ஆளுநர் வலியுறுத்து. சம்பூர் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை மற்றும் மாலைத்தீவின் உலக வங்கி வதிவிட பிரதிநிதி ஜெவோக் சார்ஜன்ஸ் மற்றும் உலக வங்கி தூதுக்குழுவுடன் கிழக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது நேற்று மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறிக்கோள்களை அடைவதற்காக உலக வங்கியின் ஆதரவை எவ்வாறு பெறலாம் என்பது குறித்து மிக விரைவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலா, விவசாயம், மீன்பிடி, உட்கட்டமைப்பு என்ற துறைகளை குறுகிய காலத்தில் பயனளிக்கக்கூடிய என்றும் அடையாளம் காட்டப்பட்டு அவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. புதிய முதலீடுகளை நாட்டுக்கு இழுக்கும் வகையில் சட்ட ரீதியான வடிவமைப்பு ஒன்றையும் உருவாக்கும் அரசாங்க நடவடிக்கை மற்றும் அதனை ஆதரிக்கும் கொள்கை வழிகாட்டுதல்கள் பற்றியும் உலக வங்கியினர் தெரிவித்துள்ளனர். உலக வங்கியின் கடனுதவிகள், ஆரம்ப கட்ட திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டது. இச்சந்திப்பின் மூலம் கிழக்கு மாகாண அபிவிருத்தி, பொது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு மற்றும் நடவடிக்கை கூட்டு திட்டங்கள் குறித்து தெளிவான தீர்வுகள் பெறப்பட்டுள்ளன. இதில் தொழில்துறை அமைச்சர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சுனில் ஹிந்தினித்தி, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, கிராம அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் வசந்த பியதிஸ்த, திருகோணமலை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமென, திருகோணமலை மாவட்ட, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர்கள், கிழக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிலநடுக்கத்துக்கு மத்தியில் ரஷ்யாவின் குரிஸ் தீவுகளில் பாறைகள் சரிவுகளிலிருந்து ஸ்டெல்லர் கடல் சிங்கங்கள் தப்பிக்கும் பரபரப்பான காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. பேராசிரியர் குரோமோஸ் கப்பலின் ஊழியர் நிகிதா சின்சினோவ் எடுத்த இந்த காணொளியில் நிலநடுக்கத்தால் பாறைகள் சரிவதை தவிர்ப்பதற்காக கடல் சிங்கங்கள் கொந்தளிப்பாக கடலுக்குள் குதிப்பது பதிவாகியுள்ளது. ரஷ்யாவின் கம்சாக்கா தீபகத்தின் கிழக்கு கடற்கரையொட்டி 8.7 டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று காலை ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் கடற்பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக பசிபிக் பெருங்கடலில் மறுபக்கத்தில் உள்ள ஹவாய் மற்றும் அலாஸ்கா பகுதிகளில் உணரப்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் குரில் தீவுகளில் பாறைகள் சரிந்ததால் ஸ்டெல்லர் கடல் சிங்கங்கள் அங்கிருந்து தப்பிக்கும் பரபரப்பான காட்சிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதின்ன மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பொந்துகிற பகுதியில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்றும் கூறப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று பொரல்ஹெல நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடற்படை புலனாய்வு பணியாளராக இருந்த காலத்தில் பொந்துகிற பகுதியில் நடந்த ஒரு கடத்தல் தொடர்பாக விசாரணை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி கடந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலைதீவுக்கு செல்வதற்காக இலங்கை குடிமக்களுக்கு 90 நாட்களுக்கான இலவச வருகை சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படும் என்று மாலைதீவு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவின் மாலைதீவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்துக்கு இணையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசா வசதி ஜூலை 29ஆம் தேதி தொடக்க நடைமுறைக்கு வருவதுடன் விசாவை பெற இலங்கை பயணிகள் செல்லுபடியாக கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் மாலைதீவில் தங்கியிருக்கும் போது அவர்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதிகளையும் கொண்டிருக்க வேண்டும். மாலைதீவு அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த முயற்சி இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பினை வலுப்படுத்தும் வகையிலும் வழங்கப்படுகிறது. இது மாலைதீவு அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான விசா வசதி வழங்குதல் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளும் மாலைதீவின் குடிவரவு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவின் விஜயம் இலங்கையுடனான இருதரப்பு உறவில் தங்கள் கொண்டிருக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது என்று மாலைதீவு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் முன்னணி ஆதரவாளரான ஜூடிபி சுதத்த திலகசிறிக்கு கொழும்பு நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றை அடுத்து ஜூடிபி சுதத்த திலகசிறிக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுஷ நாணயக்கார சார்பில் முன்னிலையான அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரடி அலி சப்டி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி துதத்த திலகதிற்கு எதிரான வாதங்களை முன்வைத்தார். அதனையடுத்து அலி சப்டியின் வாதங்களை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சத்துன் விதானகே நேற்று மேற்கொண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவும் துதத்த திலகதிற்கு அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதற்கோ அல்லது அவதூறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கோ இந்த இடைக்கால தடை உத்தரவு மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழில் வீதியை கடக்க முயற்சித்த முதியவர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவமாறு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த இளைய தம்பி நந்தகுமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் அச்சுவேலியில் உள்ள உறவினரை சந்திக்க வந்துள்ளார். இந்நிலையில் 27 இரவு அச்சுவேலி பகுதியில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு வீதியை கடப்பதற்கு முயற்சித்துள்ளார். இதன்போது வீதியால் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் இவர் மீது மோதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலன்றி 28 உயிரிழந்தார். இவர் சல்லம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். ஏற்றுமதியை அதிகரிக்காமல் வருமானத்தை உயர்த்த முடியாது. ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டுமானால் வடக்கு மாகாணத்தில் மிகச்சிறந்த வளமாக உள்ள விவசாயம் மற்றும் கடற்தொழிலில் உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதனூடாக எமது வேலைவாய்ப்பு பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர் சங்கம் ரொட்டரி யாழ்ப்பாணத்துடன் இணைந்து வடமாகாணத்தில் ஏற்றுமதிக்கு தயாரான உற்பத்தியாளர்களை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் அரியாலை ஜேகேஎஸ் ஹோட்டலில் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் முதன்மை அதிதிகளாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் நமது பிராந்தியத்தில் ஏற்றுமதி சுற்றுச்சூழலை வலுப்படுத்த ஒரு பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வையுடன் ஒன்றிணைந்த இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர்கள் சங்கம், யாழ்ப்பாண மேலாளர்கள் மன்றம், வடக்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வடமாகாணம் மனித திறமை, விவசாய பன்முகத்தன்மை, பாரம்பரிய கைவினை திறன் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் தளத்தில் நிறைந்துள்ளது. இருப்பினும் சந்தை அணுகல் தர சான்றிதழ் மற்றும் சிறு உற்பத்தியாளர்களை வெற்றிகரமாக ஏற்றுமதியாளர்களாக மாற்றக்கூடிய வெளிப்பாடு ஆகியவற்றில் நாங்கள் நீண்ட காலமாக சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். இந்த முயற்சி ஒரு மாற்றத்தக்க வாய்ப்பை குறிக்கிறது. இந்த வியாபாரத்திலிருந்து வியாபாரம் மூலம் ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள் மற்றும் சேவை வழங்குநர்களை ஒன்றிணைப்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் அடிப்படைகளை அமைத்துக் கொடுக்க முயற்சிக்கின்றோம். நேரடி வணிக இணைப்புகள், அறிவு பகிர்வு மற்றும் நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி தயார் நிலை ஆதரவு. இத்தகைய இலக்கு தலையீடுகள் தற்போதுள்ள இடைவெளிகளை குறைக்கும் மற்றும் வடக்கில் உற்பத்தியாளர்கள் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்ய செயற்பாடுகளை ஆதரிக்க மற்றும் அவர்களின் சந்தைகளை பல்வகைப்படுத்த உதவும். இது பொருட்களை ஏற்றுமதி செய்வது மட்டுமல்லாமல் இது மீண்டும் கட்டியெழுப்பவும் செழிக்கவும் உறுதி பூண்டுள்ள ஒரு பிராந்தியத்தின் நம்பிக்கை, புதுமை மற்றும் மீள்தன்மையை ஏற்றுமதி செய்வது பற்றியதாகவும் அமைகிறது. விவசாய வணிகம் முதல் கடல் வளம் வரை, பாரம்பரிய கைவினை பொருட்கள் தொடக்கம் தொழில்நுட்ப சேவை வரை நமது உள்ளூர் தொழில்களின் வலிமையை பயன்படுத்தி கொள்ளுமாறு வருகை தரும் அனைத்து ஏற்றுமதியாளர்களையும் முதலீட்டாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வழிகாட்டுதல், நிபுணத்துவம் மற்றும் தொடர்பாடல் மூலம் வடக்கில் ஒரு துடிப்பான ஏற்றுமதி சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த செயற்பாட்டுக்கு எமது மாகாண சபை முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் உறுதிபட இங்கு நான் தெரிவிக்கின்றேன். தடைகளை நீக்கவும், உட்கட்டமைப்பை வழங்கவும், ஒரு உகந்த கொள்கையை உருவாக்கவும் தேசிய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மற்றும் அனைத்து பங்குதாரர்களுடன் நாங்கள் கைகோத்து செயற்படுவோம். தற்போதைய அரசாங்கம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கிய கூடுதல் கவனம் செலுத்துகிறது. அவ்வாறான ஒரு சாதகமான சந்தர்ப்பத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவருக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஏற்றுமதியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அதற்கான பொறிமுறையை உருவாக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் என
ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். நிகழ்வின் ஆரம்பத்தை தொடர்ந்து ஏற்றுமதியாளர்களுக்கான நூலொன்றும் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன், தேசிய ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் ரொட்டரி கழகத்தின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான ஆளுநர் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய விமான போக்குவரத்து சேவைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று பிரித்தானியா தலைநகர் லண்டன் வான்வெளி முழுமையாக மூடப்பட்டது. இந்த பிரச்சனையால் இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளன. இதனால் விமான நிலையங்கள் பயணிகளுக்கு கடுமையான இடையூறு ஏற்பட்டதுடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாகி அல்லது ரத்து செய்யப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு தீர்க்கப்பட்டு லண்டன் பகுதியில் இயல்பு நிலை செயற்பாடுகள் மீட்டெடுத்ததாக NATS பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையால் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக NATS தெரிவித்துள்ளது. மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு NATS மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இச்சம்பவம் முக்கியமாக லண்டனில் உள்ள ஹீத்ரோ, கோட்விட், டான்ஸ்டெட், லூடான், சிட்னி மற்றும் சவுத் எண்ட் ஆகிய 6 முக்கிய விமான நிலையங்களை பாதித்துள்ளது. தற்போதைய பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டாலும் முழுமையான இயல்பு நிலை திரும்பும் வரை சிறிது தாமதம் ஏற்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கூடுமலை முரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தளாய் காட்டு பகுதியில் சூட்சுமமான முறையில் 4 ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா செய்கை விசேட போலீஸ் அதிரப்படையினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். விசேட போலீஸ் அதிரப்படையின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமந்த சில்வாக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக திருகோணமலை சந்தாபுர விசேட போலீஸ் அதிரப்படையினர் மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் அதிரப்படையினர் இணைந்து சுற்றுவளைப்பை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நிலையில் கஞ்சா மரங்கள் மீட்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முரவெவ போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி கீர்த்தி சிங்க உட்பட அவரது குழுவினர் விசேட போலீஸ் அதிரப்படையுடன் இணைந்து குறித்த கஞ்சா செடிகளை பிடுங்கி தீ மூட்டியதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தையும் அகற்றியுள்ளார்கள். அத்துடன் குறித்த கஞ்சா செடியினை சூட்சமமான முறையில் செய்துள்ளதாகவும் குறித்த பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக கிணறு ஒன்றையும் அமைத்துள்ள நிலையில் மின்சாரத்தினையும் சூரிய சக்தி ஊடாக பெற்றுள்ளதாகவும் விசாரணையில் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த கஞ்சா பயிற்சியை தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் மொரவெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பாக வழக்கு விசாரணை நேற்று நீதிவான் மன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பான வழக்கு நேற்று மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது அகழ்வு பணியை ஆராய முகமாக குறித்த வழக்கானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வழக்கு மாநாட்டுக்காக தீர்மானிக்கப்பட்டதுடன் குறித்த மாநாட்டுக்கு வர வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கானது கடந்த தவணை நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்றைய தினம் அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருளின் திணைக்களம் ஆகியவற்றிலிருந்து நீதிமன்ற அறிக்கைகளை கோரியிருந்தது. அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி HM தானிஸ் பௌசான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி குறித்த மனித எச்சங்கள் நீண்ட காலத்துக்கு உட்பட்டவையாக இருப்பதாகவும் அவற்றை மேலதிக ஆய்வுக்குட்படுத்தி குறித்த எச்சங்கள் காயங்களூடாக ஏற்பட்ட மரணமா அல்லது இயற்கை மரணமா என்பது தொடர்பிலும் குறித்த எச்சங்கள் குற்றத்தினூடாக மரணத்தின் மூலம் சம்பவிக்கப்பட்டதா என்று அறிய வேண்டியிருப்பதனால் இதனை மேலும் ஆழமாக ஆய்வுக்குட்படுத்த வேண்டியிருப்பதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று தொல்பொருள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையிலிருந்து குறித்த பிரதேசத்தில் மயானம் இருந்ததுக்காகவோ அல்லது மயானத்துக்காக பயன்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவோ அல்லது தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான பிரதேசமாகவோ இருந்ததாக தகவல் இல்லை எனவும் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். இந்நிலையில் குறித்த பிரதேசத்தில் அகழ்வு பணியை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வழக்கு மாநாடு ஒன்றின் மூலம் அதற்கான தீர்ப்பை எடுப்பதற்காக எதிர்வரும் 6ஆம் தேதி புதன்கிழமை திகதியிடப்பட்டதுடன் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளப்பட வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.